ஐயோ யாராவது காப்பாத்துங்களே. ஏய் நில்லு, ஓடாத. ஐயோ என்னை காப்பாத்த யாருமே இல்லையா? என்னை குச்சி எடுத்து அடிக்க வராளே. உன்னை நான் இன்னைக்கு எங்க போனாலும் விட மாட்டேன். ஐயோ இது என்ன உமா மாமியா? உமா என்ன குச்சி எடுத்து துரத்துற மாநில இருக்கு. ஐயோ கொண்டுட்டாளே. ஏய் விடுறீ விடுறீ நீங்க. ஏம்மா லட்சுமி ஓடியா ஓடியா நீ கொல்றா. ஏய் உமா உமா என்ன பண்ற? ஏய் வாயை மூடு, இன்னையோட உன் சோலி முடிஞ்சு. ஏய் உமா 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 என்ன பண்ற? ஓடியாங்களே நீ காப்பாத்துங்களே. அண்ணி நீங்க போகாதீங்க, அவ பாட்டு உங்களை எட்டி தள்ளிடுவா. இங்கே தானே இருங்க. உமா விடு விடு சொன்னா கே. ஏய் உமா விடு. உமா விடு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ ஐயோ வாயிலேயே மிதிக்கிறாளே என்னையே. ஐயோ காப்பாத்துங்களே. ஏய் உமா விடு விடு. உமா இங்க வா இங்க வா இங்க வா. இங்க பாருங்க, எந்திரிங்க எந்திரி. ஐயோ லட்சுமி ரத்தம் வருது. ஐயோ என் மண்டைய ஒடிச்சிட்டாளே, நான் என்ன பண்ணுவேன்? என்னை விடுங்க கண்ணு, அந்த பொம்பளை கொல்லாம விடமா. ஏய் உமா சும்மா இரு. உமா இப்ப என்ன இருந்துச்சுன்னு அதை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க? என்னை விடுங்கக்கா. ஏய் உமா சொல்றத கேளு, சும்மா இரு. ஐயோ எங்கேயுமே நடக்காத அநியாயம் இங்க நடந்திருக்கே. யாராவது என்ன கேட்க மாட்டீங்களா? வசந்தி அக்கா இங்க கொஞ்சம் தள்ளுங்க. போ அந்தால. ஐயோ பெரிய பொண்ணு அவ என்ன செஞ்சான்னு தெரியாம என்னைய மிதிச்சு குறுக்க ஒடிச்சிட்டியே. ஐயோ மண்டை உடைஞ்சு ஒரு படி ரத்தம் போகுது. ஏமா சந்தியா சுச்சி தண்ணி எடுத்துட்டு வாங்கம்மா. ஏய் வசந்தி என்னாச்சு? தெரியலக்கா, நான் அந்த பக்கத்து வந்துகிட்டு இருந்தேன். இவன் குச்சி எடுத்து விரட்டிட்டு வந்தேன், இது ஓடி வந்துச்சு. அப்படியே உங்க வீட்டுக்கு வந்து நுழைஞ்சாங்க. அப்பதாக்கா நான் பார்த்தேன். ஏமா அந்த ரத்தத்தை நிப்பாட்ட என்ன பண்றது? இங்க பாருங்க உமா அத்தை, அவெல்லாம் உங்களை சும்மா அப்படிலாம் பண்ண மாட்டா. நீங்க ஏதாவது பண்ணிருப்பீங்க. என்னத்த பண்ணி தொலைஞ்சிங்க? யாரே பெரிய பொண்ணா? நீ அவ கூட்டாளி தானே, அப்படிதான் செய்யல. ஆமா அந்த ரத்த வெடியை நிப்பாட்ட என்ன பண்றது? சும்மா இருங்க அண்ணி, சும்மா லைட்டா ஒரு கீரைல இருந்து லைட்டா ரத்தம் வருது. உடனே ஒரு குடி ரத்தம் ஓடுதான். ஐயோ என்ன இப்படி ரத்தம் வருது பாட்டிக்கு? ஏய் சுஜி இந்த தண்ணி சீக்கிரம் கொண்டா. இந்தாங்க பாட்டி இந்த தண்ணியை குடிங்க. இந்தாங்க இப்படியே குடிச்சுக்கோங்க நின்ற கொஞ்ச நேரத்துல. ஏ உமா ஏன் இப்படி இந்த கிளவிய போட்டு இப்படி அடிக்கிற? சும்மா இருங்கக்கா, நீங்க வேற பிச்சை எடுக்குமா பெருமாள் குடி திரும்ப அனுமாறுன்ற கதையில நான் அதனால அங்கங்க பிச்சை எடுத்து வச்சு செஞ்சு ஒன்னா சேர்த்து வைக்க. இது மகள்கிட்ட எடுத்து கொடுத்து விட்டுருக்கா. எதா இருந்தாலும் அப்படி என்னத்தை கொடுத்து விட்டுச்சுன்னு அதை போட்டு இப்படி அடிக்கிற? அதாக்கா அந்த ஜிமிக்கி என்ன கஷ்டப்பட்டு வாங்கினேன். எம்பிட்டு போயிட்டு அதுக்கு ஏசு வாங்கினேன், கெட்ட பேர் வாங்கினேன். நான் அந்த நாளை லோன் கிடைக்காம தெரிஞ்சு அலைஞ்சு எங்கள் ஆத்தா பெண்ட பொய்ய சொல்லி பிராட சொல்லி காசை வாங்கியாந்து சிமிக்கி வாங்கியாந்து வைக்க நேற்று பாட்டிக்கு போயிட்டு வந்துட்டு இப்போ போய் பார்க்குறேன் வெறும் டப்பாவா கிடக்கு. என்னன்னு கேட்டால் என் மகன் வந்தா நல்லா இருக்குன்னு சொன்னா, அதனால கொடுத்து விட்டேன்னு சொல்லுது. ஐய என்ன இப்படி பண்ணிட்டீங்க உமா மாமியாரே? ஏமா நான் எதையும் வேணும்னு செய்யலம்மா. என் மகன் என்ன டப்பா இருக்கிறத எனக்கு கொடுமான்னு சொல்லி கேட்டேன். நான் ஏதோ சும்மா பித்தாளத்தோட வாங்கியாந்து வச்சிருக்காளாக்குன்னு சொல்லி கொடுத்து விட்டேம்மா. ஏய் வாயை மூடிரு, இல்லைன்னா லைட்டா கீறி இருக்க மண்டையை ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். சும்மா இருமா, அதான் தெரியாம பண்ணிட்டேன்றாங்கல்ல. என்னது நீங்க வேற சும்மா இருங்க நாச்சியாரக்கா. சும்மா இதெல்லாம் நாடகம் நடிப்பா அந்த பொம்பளை. உங்களுக்கு தெரியாத அதெல்லாம் தங்கம்னு தெரிஞ்சுதான் மகள்கிட்ட கொடுத்து விட்டுருக்கா. பித்தாளைன்னு மக கேட்டானா இந்த அம்மா உடனே கொடுத்து விட்டுருச்சான். ஏய் அதுக்கு மண்டையவா உடச்சு விடுவேன். சும்மா இருங்க, நாலு முடி கொல்லாம இருக்கனேன்னு பாத்துக்கிட்டு இருங்க. பாத்துக்கிட்டே இருங்களே. நீ சாயந்தரத்துக்குள்ள இந்த கிளவி நான் போட்டு தள்ளல, பாத்துக்கிட்டே இருங்க. நினைச்சேன் உமா மாமியாரே நீங்க இந்த மாதிரி வேலை நல்லா பாப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதானே உமா எதுக்கு தேவையில்லாம சண்டை போடுறான்னு யோசிச்சேன். இப்பெல்லாம் நீங்க பண்ணலாமா? ஏம்மா ஏம்மா நான் கூட என் மகள்கிட்ட போன் பண்ணி அதை கொண்டாட சொல்லிடுறேம்மா. இனி ஒன்றும் பண்ண வேணாம்னு சொல்லுங்கம்மா. எனக்கு வீட்டுக்கு போகவே பயமா இருக்குமா. என்னது? ஏன் வேணா வச்சுக்கிற சொல்லு. மரியாதையா சாயந்தரம் 5 மணிக்குள்ள இங்க வந்திருக்கணும். நகை இல்லைன்னு வச்சுக்க உனக்குனாலும் மண்டை தான். உன் மக என்ன செய்வேன்னு தெரியாது. சரி 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 விடு விடு உமா, அதான் சொல்றாங்கல்ல. அட போங்கக்கா, நீங்க வேற இந்த பொம்பளை டிராமா போட்டுக்கிட்டு இருக்கு, அதை நீங்க வேற நம்பிக்கிட்டு இருக்கீங்க. என்னம்மா லட்சுமி என்னமோ சத்தம் கிடைச்சுன்னு பசங்களாம் சொன்னாங்க, நீங்க வெளியில போயிருக்கீங்க. நாங்க என்னாச்சு? ஐயோ என்ன முத்தாயி, என்ன மண்டை உடஞ்சு ரத்தம் வருது? யாரு அக்கா? நீங்களா? எப்ப வந்தீங்க? இங்க பாருங்க தாய் நிலைமைய. என்ன லட்சுமி நாச்சியார் என்னாச்சு முத்தாய்க்கு? உங்க முத்தாய்க்கெல்லாம் ஒன்னும் ஆகல. பண்றதெல்லாம் திமுரு. அப்புறம் மண்டை உடைக்காம என்ன செய்வாங்க? என்ன சொல்றமா பெரிய பொண்ணு? என்ன சொல்ற? இந்த உமா தான் மண்டையை உடச்சு விட்டா. என்னது உமாவா? ஏட்டி உமா இப்படிலாம் பண்ணலாமா மாமியால? என்ன பழக்கம் இதெல்லாம்? நீங்க வேறையா சும்மா இருங்க. இது பண்ற வேலைக்கு நான் இது மூலம் நிப்பாட்டிட்டேனேன்னு வயிற்றுச்சல் கலப்பாதிய. பெரிய பொண்ணு என்ன சொல்ற இவ? அத அப்புறம் சொல்றேன். என்னம்மா நாச்சியா என்னாச்சு? என்னமோ உமா வாங்கி வச்சிருந்த தங்க ஜிமிக்கிய அவங்க பொண்ணுகிட்ட கொடுத்து விட்டாங்களாம்மா. அதனாலதாம்மா இதெல்லாம் நடந்திருக்கு. ஐயா அப்படியா?
முத்தாயி இப்பெல்லாம் நீ பண்ணலாமா? அவட்டு நாங்க எதுக்கு எடுத்து உன் மகள்கிட்ட கொடுத்து விடுற? ஏக்கா தெரிஞ்சே நான் பண்ணுவேனாக்கா? ஏதோ தெரியாம நடந்து போச்சுக்கா. அதுக்கு ஏமா மண்டையை உடச்சு விட்ட? பாவம்மா. அம்மா நீங்க இந்த பக்கம் வாங்க, அவ ஏற்கனவே ரொம்ப கோவமா இருக்கா. என்னாச்சுங்க? இன்னும் ஒரே கூட்டமா இருக்கு. ஐயோ உமாத்த அடிச்சு மண்டையே உடைச்சிட்டீங்களா? ஏய் இல்லம்மா, நான் சத்தம் கேட்கலன்னு நினைச்சேன். உமாத்த வாய்ஸ் தான் கேட்குது, முத்தாய் பாட்டி வாய்ஸ் தான் கேட்குது. ரெண்டு பேரும் சண்டைன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி ஆயிடுச்சுல, அதான். அம்மா எல்லாம் சாப்பிட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. ஆமா ஆமா. ஐயோ பிள்ளைய வந்து சாப்பிட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. அண்ணிங்களா நீங்க போய் சாப்பாடு வைங்க, நான் பாத்துக்கிறேன். ஆமா லட்சுமி, நீ போய் சாப்பாடு வை, நான் இங்க இருக்கேன், அப்புறமா வரேன். இல்லம்மா நீங்களும் இந்த இவங்களும் வாங்க, உங்களுக்கும் சேர்த்து சாப்பாடு வைக்கிறோம், அப்புறமா பாத்துக்கலாம். என்னது இதுக்கு சாப்பாடு வைக்க போறீங்களா? அக்கா நீங்க வேற சும்மா இருங்கக்கா, விரட்டி விடுங்க போட்டோம். ஏய் உமா, சண்டையெல்லாம் உன்னோட வச்சுக்க. எங்க வீட்டுக்கு வந்திருக்கையில நாங்க என்ன பண்றது? அதெல்லாம் ஏன் உன்னோட வச்சுக்க. இதெல்லாம் இப்படிலாம் பேசாத. ஆட போங்கக்கா அங்கிட்டு. முத்தாயி வா வா சாப்பிடலாம் வா. ரத்தம் நின்றுச்சு, வா வா. இன்னைக்கு மையம் வரட்டும். ஆமா, அம்மை மயனும் சேர்ந்து ஒரே புடுங்க புடுங்கிருவீங்க. அந்த ஆள் வரட்டும் தானே இருக்கேன். இங்க பாருங்க உமா மாமியாரே, சும்மா இருங்க. அவ வேற பக்கத்துல இருக்கா, எட்டி எட்டி மீச்சிட போறா. ஆமா முத்தாயி சும்மா இரு, வா போய் சாப்பிடலாம் வா வா. லட்சுமி வா போவோம், பிள்ளைங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, அவங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகட்டும். ஆமாம்மா, அத்தை அப்பயே ஃபோன் பண்ணி கேட்டாங்க எங்கடா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அவங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பட்டுமா, ரொம்ப லேட் ஆயிடுச்சுல. ஏம்மா சக்திக்கு ஃபோன் பண்ணீங்களா? இல்லம்மா, அவங்க மலருக்கு ஃபோன் பண்றேன்னாங்கம்மா, அதோட தான் இங்க சத்தம் கேட்டுச்சுன்னு ஓடி வந்துட்டோம். இந்த போய் பேசலாமா? வாங்க எல்லாரும் சாப்பிட வாங்க. வசந்தி வா. ஐயா வேணாங்க்கா, இந்த உமா அவங்க மாமியார் தோத்துட்டு வந்தாலேன்னு வந்தேன். எனக்கு வீட்டுல சோறுலாம் இருக்குக்கா, நான் கிளம்புறேன். ஏய் வா வசந்தி வா வா. என்ன வசந்தி, கையல் சக்தியோட தானே போயிருப்பா கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு. நேராக ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லிடு, வரட்டும். நீ இரு போகலாம். ஐயோ அதான் வேணாங்க்கா, நீங்களாம் சாப்பிடுங்கக்கா. சொன்னா கேளு, வா வா வா. பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி இந்த ஃபோன் பண்ண போகிறேன்னாலுங்க, ஃபோன் பண்ணி வர சொல்லட்டும், இங்கே வரட்டும், சாப்பிட்டு எடுத்துகிட்டு போகலாம். என்ன டெய்லியுமா சாப்பிட போகிற? என்னைக்கோ ஒரு நாள் தான் எல்லாரும் ஒன்றா சாப்பிட்றதா. வா வா. அப்படியாக்கா சொல்கிறீங்க? அது வந்து என்ன இழுத்துக்கிட்டு இருக்க வசந்தி, வா வா, பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லிடலாம். உமா வா வா, கோவத்தை கோர. முத்தாயி வா போய் சாப்பிடுவா. சரிக்கா. என்ன மலருக்கு ஃபோன் பண்ணானுங்களா? தெரியல, நான் சாப்பிட உட்காந்துருக்காங்களேன்னு கூப்பிட்றதுக்காக வந்தேன். ஃபோன் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. சரி சரி வா போவோம். சரி சரி வா உமா போலாம் வா. ஆமா இவர் எங்க போனாரு? இவருக்கு வேற ஃபோன் பண்ணணுமே. கோவப்படாத உமா, வா போலாம். என்ன பெரிய பொண்ணு, என்ன நான்வெஜ்ஜா? ஒரே வாசனையா இருக்கே. அட உதுத்தவளே. ஆமா ஆமா, பிரியாணி நாக்க தொங்க போட்டுருவியே. வா போவோம். என்ன இந்த கோவம் எங்க போச்சு உமாக்கு? பாருங்க, ஒரு சட்டி பிரியாணிய உமா மாமியா கொடுத்தோன்னே சிமிக்காது கமிக்காது, எல்லாம் வேணான்றுவா. பெரிய பொண்ணு, ஆமா உங்க அத்தை இங்க வந்திருக்காங்க. ஆமா ஆமா, எங்க அத்தை வந்திருக்காங்க. அந்த அண்ணியமும் சக்தியும் பார்த்துட்டு போலான்னு வந்திருப்பாங்க போல. அதான் அதோட என் பசங்க 2 பேர் எல்லாரும் வந்திருக்கானுங்க. அதனாலதான் இந்த நான்வெஜ் சமையல்லாம். அப்படியா, பசங்களாம் வந்திருக்காங்களா? சரி சரி. அப்புறம் என்ன, நீங்களாம் ஃபேமிலியா இருக்கும்போது நாங்களாம் எதுக்கு? நான் அப்புறமா வரேன். ஆமா பெரிய ஃபேமிலி, வாங்க வாங்க. இந்த உமா பாருங்க எப்படி உட்கார்ந்துருக்கானு. பெரிய பொண்ணு. என்ன பெரிய பொண்ணு, வா வா, எனக்கு வயிறு பசிக்குது. சரி வாங்க போவோம். ஏய் மலர் கால் பண்ணிட்டியா? அச்சோ மறந்து போயிட்டு இந்த பண்றேன்டா. என்னடா பண்றேன். ஹலோ. சொல்லுண்ணா. எங்கம்மா இருக்க? கிளாஸ்லயா? இல்லைண்ணா, இன்னைக்கு கிளாஸ்லாம் கிடையாது, புக்கு கொடுக்குறாங்கன்னு தான் வந்தோம். இதோ புக்கு வாங்க போறோண்ணா, வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். நீங்க கிளம்பிட்டீங்களா? இல்ல இல்லம்மா கிளம்பல. அதான் அம்மா உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறதா இருந்தாங்களாமே. ஆமாண்ணா, அம்மாக்கு தான் கால் பண்ணணும்னு நினைச்சிட்டு இன்னும் புக்கு வாங்கலண்ணா, வாங்கிட்டு தானே கால் பண்ணணும். இல்ல இல்ல அம்மா. ஏய் என்னடா வளவலன்னு பேசிட்டு இருக்க, என்கிட்ட கொடு. இந்த அர்ஜுன் பேசுறானா? சொல்லுண்ணா. போன வேலை முடிஞ்சா? இல்லைண்ணா, இனிமேல் தான், இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். சரி சரி, சக்தி உன் கூட தானே இருக்கா? ஆமாண்ணா, இங்கே தான் இருக்கா. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அம்மா ஏதோ வேலை விஷயமா வெளில போனாங்களாம். வரதுக்கு ஈவினிங் ஆகுமா, நீ சக்தி கூட கிளம்பி அத்தை வீட்டுக்கு வந்துரு. நம்ம எல்லாம் இங்க லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம் வீட்டுக்கு. அப்படியா? ஆமா ஆமா, இன்னமா கிளம்பாம இருக்க? அம்மா அப்பயே உனக்கு வேலை முடிஞ்சிருக்கும் நாங்களே. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்க? புக்கு தானா, அவ்வளோதான், 5 நிமிஷம் முடிஞ்சிடும்ண்ணா. சரி சரி, 2 பேரும் கிளம்பி சீக்கிரம் வாங்க வீட்டுக்கு. நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பணும், உனக்காக தான் வெயிட்டிங். ஓகே நான் வந்துடுறேண்ணா. என்னாச்சுடி மலர்? இல்லைப்பா, அம்மா வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க, ஏதோ வேலையில் மாட்டிக்கிட்டாங்களா. அதான் அண்ணா உங்க கூட சேர்ந்து கிளம்பி வர சொல்கிறாங்க வீட்டுக்கு. அப்படியே லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பி போகலான்னு உங்க கூட அவங்க வீட்டுக்கு. அப்படியா? சரி சரி ஓகே வா போகலாம். நீ புக்கெல்லாம் வாங்கி வச்சுல, கிளம்பலாமா? ஆமாப்பா வாங்க, பஸ் வந்துட போது, கிளம்பலாம். சரி சரி வாங்க வாங்க கிளம்பலாம். ஒரு நிமிஷம், ஏதோ என் ஃபோன் அடிக்குது. ஹலோ சக்தி, சொல்லு. புக்கெல்லாம் வாங்கிட்டியா?
வாங்கிட்டேன் கிளம்ப போகிறேன். சரி சரி, உன் கூட கையில் இருக்கால்ல? இருக்கா. சரி சரி, கையிலையும் கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு வா, அவங்க அம்மா இங்கே தான் இருக்காங்க. அப்படியா? ஆமாம் ஆமாம், இங்கே கூட்டிகிட்டு வந்துடு. சரி ஓகே. என்னடி என்னாச்சு? உங்கள் அம்மா எங்கள் வீட்டில் தான் இருக்காங்களா, உன்னையும் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. எது நானா? என்னடி ஒரு மாதிரி பேசுகிற? இதுவரையும் என்ன சக்தி வீட்டுக்கு போனதே வரல. அது வந்து என்ன வந்து போயின்ட்டு வா, நம்ம 3 பேரும் போகலாம் வா. கண்மணி நீ மட்டும்தான் வா, எங்களோட வா, எல்லாரும் ஒன்றா கொஞ்ச நேரம் இருக்கலாம் வா. இல்லைப்பா, எனக்கு அம்மா ஒரு 2 வேலை முக்கியமாக கொடுத்துட்டு போனாங்க. அதை நான் பண்ணாமே புக்கு கொடுக்காங்கன்னு அவசரமாக கிளம்பி வந்துட்டேன். நான் வேணால் பண்ணி முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுறேன், நீங்களாம் அங்கே இருந்தீங்கன்னா நான் வேணால் வரேன்ப்பா. ஆமாம் நான் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா சொல்லிட்டு தான் போனாங்க கண்டிப்பாக அந்த வேலையை செய்யணுன்ட்டு. நான் தான் புக் வாங்கிட்டு வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஓ அப்படியா? சரி, அப்போ சீக்கிரம் போய் பண்ணி முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வா. சரிப்பா. சரி பஸ் வந்துடும், வாங்க போகலாம். ஐயோ, இந்த அம்மா எதுக்கு இப்போ அங்கே போனாங்க? அவங்க போன இல்லாமல் நம்மளையும் வேற கூப்பிடுறாங்க. கயல் சொல்டி. என்ன ஏதோ பயங்கரமாக யோசிக்கிற போல? இல்லை. இப்போ தெரியுதா என் நிலமை? வா. வாங்க, பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு. போகலாம். சரி ஓகேப்பா, அப்போ நான் எப்படி கிளம்பட்டுமா? கிளம்புறியா? ஆமாப்பா, அம்மா 2 முக்கியமான வேலை கொடுத்துட்டு போனாங்க, அதை முடிக்கணும்ல. சரி, அப்போ முடிச்சுட்டு கால் பண்ணேன். கால் பண்ணுறேன். நீங்கள் இருந்தீங்கன்னா அங்கே வரேன், இல்லை நான் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். நானும் கையிலும் அங்கே தான் இருப்போம். வேணா மலர் வேணா வீட்டுக்கு வரணும்னா கிளம்பிடுவான்னு நினைக்கிறேன். நீ கால் பண்ணு. ஓகேப்பா. பாய் பாய். மலர் போகலாமா? போகலாம். என்ன மேடம் ரொம்ப தயங்குறீங்க எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு? அது இல்லை, எப்பயும் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க, இப்போ எல்லா கெஸ்ட்டும் இருக்காங்கல்ல, அப்புறம் எப்படி? அதான். ஆமாம், பெரிய இந்த கெஸ்ட்டு. வாடி போகலாமா?